இங்க கோவில் வந்திருக்கோங்க. இங்க ஒரே ஆறாக்குதுங்க. இங்க பாருங்க அங்க சுத்தி அங்க ஒரு பேய் மாதிரி இருந்துச்சுங்க. ஆமா गाइस அந்த பேயும் இப்படி நின்னுச்சு. அதுவும் இல்லாம கோயில்ல காலையில வந்தா நல்லது சேஃப். பட் நைட்ல வந்துக்குறோம். நைட்ல வந்தா அவ்வளவா நல்லது இல்ல. அது சாமிங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும். சோ வாங்க பார்க்கலாம். गाइस இப்போ நம்ம பார்த்த காது வேற இருந்துச்சு गाइस. ஆமா गाइस அதுவும் அந்த காது இப்படி நின்னுந்த மாதிரி இருந்துச்சு गाइस. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சேஃப்டி கட்ட எடுத்துக்கறேன் गाइस. ஆமா சவாம் போ. ஓகே அதுவும் இந்த மேலல பாருங்க. அதுவும் இல்லாம வீடுலாம் அவர ஆறாக்குது गाइस. பாஞ்ச வீடுலாம் இருக்குது गाइस. அதுவும் இல்லாம गाइस அங்க பாருங்க. இங்க தான் ஜூம் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இங்க பாருங்க நாங்க உங்களுக்கு இங்க காட்றோம். இங்க யாரோ நின்னுங்கற மாதிரியே தெரியுதுல்ல. ஆனா அங்க பாருங்க அங்க நின்னுங்கற இங்க வாங்க கொஞ்சம் கேமராமேன் இங்க பாருங்க. இங்க யாரோ நின்னுங்கற மாதிரி தெரியுதுல அங்க இருந்து பார்த்தா. பட் கிட்ட வந்து பார்த்தா யாருமே இருக்கல. சோ நம்ம இப்படி இருந்து காட்ட போறோம் உங்களுக்கு. வாங்க வாங்க இங்க பாருங்க யாருமே இல்ல. ஏய் ப்ரோ இங்க பாருங்க. இங்க நாங்க அப்பேர்ல நாங்களே சும்மா பார்க்க வந்தபோது இங்க ஏதோ ஒரு உருவம் நின்ன மாதிரி இருந்துச்சு गाइस. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னன்ட்டு. ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். பாத்தீங்கன்னா அங்க பாருங்க गाइस கேடிஎம் பைக்லாம் இருக்குது. அது எல்லாமே வேணாம். அவங்களாமே பர்சனலாக நினச்சிப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரி அது ஒரு பைக் இது. அதோட நம்பர் பிளேட் காட்டல. ஏன்னா வேணாம். வேணாம் ப்ரோ. ஊட்டம் இங்க காட்டல ப்ரோ அங்க பாரு ப்ரோ அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாம இந்த சைடு பாருங்க. காலையில பார்க்கும்போது இந்த சைடு கொஞ்சம் அமானுஷமா தான் இருக்கும். அது நைட் டைம்ல வந்து அது கூட வீடு மாதிரி இது. ஆமா அது கூட வீடு மாதிரி இருக்கு. அதுல யாரோ பாரு ப்ரோ 3 மாடு நம்மளே அப்படியே சுத்தி பாக்குது ப்ரோ. एक्चुअली மாடு காலையில பார்த்தா நல்லது. ஆனா நைட்ல பார்க்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் நினைக்கிறேன் ப்ரோ. இந்த இடம் தான் ப்ரோ. இந்த இடம் நம்ம ஆல்ரெடி சுத்தி வந்திருக்கோம் ப்ரோ. இங்கிருந்து தான் லாஸ்ட் வீடியோ. 3 மாடு ஃபுல் சுத்தி பாக்குது ப்ரோ. ஓகே நாங்க உங்களுக்காக உயிர் விட்டு எல்லாத்தையும் காட்ட போறோம். இப்போ இந்த செடி இப்போ இது என்ன பிளேஸ் தெரியல. ஏதோ ஒரு வீடு மாதிரி இது. ஆமா गाइस அதுவும் இல்லாம இந்த இடம் தான் அப்ராக்ஸிமேட்லி இந்த இடம் தான் ஏதோ ஒரு உருவம் நின்னுங்கற மாதிரியே இருக்கும். இங்க ஸ்பாட். இந்த ஸ்பாட் தான் கரெக்ட்டா இந்த ஸ்பாட் தான். எந்த ஒரு உருவமும் இப்படி நின்னுங்கற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தெரியாது அது. சோ நீங்கலாம் பயந்துடுவீங்க. சின்ன பசங்க பாப்பாங்கன்னு நாங்க காட்டல. சோ இந்த இடம் கொஞ்சம் அமானுஷமான இடம்னு நினைக்கிறேன். இப்போ வெளிய போறோம் गाइस. இப்போ வெளிய போயிடலாம். கிளாஸ்